ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன வீடியோடைய கண்டினியூட்டி. ஓகேவா? டாப் லெவல் கிளாஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு வந்திருப்போம். அதில் சிங்கிள் ஃபைலில் மல்டிபிள் டாப் லெவல் கிளாஸ் இருக்கும்போது எப்படி நம்ம அதை ரன் பண்ணணும், எந்த கிளாஸ் அது ஃபைல் நேம் எப்படி வைக்கணும், எப்படி கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணணும், அதாவது மெயின் மெத்தட் இருக்கிற கிளாஸ் ஃபைலில் தான் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தோம். ஓகேவா? இது அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்போ தான் கண்டிப்பாக புரியும். ஓகேவா? சும்மா டேரெக்டாக வந்து உட்காந்துருக்காதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகே, தென் இப்போ அடுத்த வீடியோ இதோடைய கண்டினியூட்டி என்னன்னா, இந்த இன்னர் கிளாஸ் பற்றினது. இன்னர் கிளாஸ்னால் என்னன்னு தெரியாதவங்க ப்ரீவியஸாக டைப்ஸ் ஆஃப் இன்னர் கிளாஸ் அப்படின்னு 43வது வீடியோ, ஓகேவா, 4.3 அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இப்போதைக்கு இதுதான் இன்னர் கிளாஸ். தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஒரு கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸ் இருக்கிற பேர் தான் என்னது, இன்னர் கிளாஸ். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, Ctrl+A Ctrl+V அப்படின்னு கொடுத்தாச்சு. இது தேவையில்லை. ஸோ இது ரெண்டுமே என்னது, டிஃபால்ட் கிளாஸ் தான். ஃபைல் நேம் என்ன பண்ணலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஐயோ, நான் எனக்கு இந்த ஃபைல் இருக்கட்டும், இந்த ஃபைலில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பக்கத்து ஃபைல் நேம் என்ன பண்ணலாம், டிஃபால்ட் கிளாஸாக இருக்கிறப்ப எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்ப்போமா. சேவஸ் test.java அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? test.java அப்படின்னு சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு எனக்கு என்னன்னா, ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணலாம். சிஎல்எஸ் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தேன்னா கிளியர் ஆகிடும். இப்போ ஈக்குவலில் தான் இருக்கும். ஈக்குவலில் வந்து எனக்கு தெரிஞ்சு சிடி சேஞ்ச் டைரக்டரி, இதை நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா பழகிக்கங்க. சிடி மீன்ஸ் சேஞ்ச் டைரக்டரி. ஃபோல்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து ஜாவா நோட்பேடா, பார்த்துக்கலாம். ஆமாம், ஜாவா நோட்பேட். டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஏன் டபுள் கோட்ஸ்னா ஸ்பேஸ் இருக்குல்ல, அதனால ஜாவா நோட் பேட். ஸோ அதுக்குள்ளே பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஐ திங்க் டாப், மறுபடியும் டாப் அந்த கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கா, டாப். ஓகேவா? மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ போயிடுச்சு. இவ்வளோ கரெக்டாக வந்துருச்சா? ஃபோல்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாவா சி, இதை தான் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், டேரெக்டாக வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளேயே என்ன பண்ணிட்டு இருந்தேன், உள்ளே வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல சிஎம்டி அப்படின்னு கொடுத்து, ஐயோ இப்போ எங்கிட்ட போகிறான், ரன் பண்ணிட்டு இருந்தது. ரெண்டும் ஒன்று தான், டேரெக்டாக நான் பண்ணுங்கன்னு. ஓகேவா? ஸோ இப்போ எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தான் என்ன இருந்துச்சு, ஃபைல் நேம் என்னப்பா வச்சுருந்தோம், டெஸ்ட்டுன்னு தானே வச்சுருந்தோம். அப்போ ஜாவா சி, ஃபைல் நேம் வந்து test.java அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ கம்பைல் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2 கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னா உள்ள 2 கிளாஸ் இருக்குல்ல, ஸோ 2 கிளாஸ். ஆனால் இங்கே கிளாஸ் நேம் எப்படி இருக்கும்னா, இதுக்கு வந்து அவுட்டர் டாட் கிளாஸ் அப்படின்னு உள்ள கிரியேட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டர் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ள இன்னர், அந்த உள்ள அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் அந்த டாலர் சிம்பல் அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? செக் பண்ணணும்னா இங்கே தான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ தெரியுதா 2 ஃபைலும்? ஸோ இது வந்து அவுட்டர் கிளாஸோடைய ஃபைலு, இது வந்து இன்னர் கிளாஸோடைய ஃபைல். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எப்படி ரன் பண்ணுவீங்க, ரன் பண்ணும்போது மெயின் மெத்தட் எங்கே இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மெயின் மெத்தட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் கிளாஸில் தான் இருக்குது. ஓகேவா? இன்னர் கிளாஸ் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அவுட்டர் கிளாஸில் தான் இருக்குது. இப்போ அவுட்டர் கிளாஸில் இருக்குது அப்படின்னா இங்கே எப்படி ரன் பண்ணுவீங்கன்னா, அவுட்டர் கிளாஸ்க்கு என்ன ஃபைல் கிடச்சோ அந்த ஃபைல் நேம், இப்போ ஜாவா அவுட்டர் அப்படிங்கிற கிளாஸ் தானே கிடச்சி, ஸோ ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, தென் ஒருவேளை இந்த ரெண்டுமே டிஃபால்ட் கிளாஸில், பட் இந்த இடத்துல எனக்கு வந்து பப்ளிக் அப்படிங்கிற கீவேர்டை நான் கொடுக்குறேன். நெஸ்டட் கிளாஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது.
இப்போயும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைல் நேம் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஃபைல் நேம் என்ன வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த அவுட்டர் கிளாஸ்க்கு வந்து பப்ளிக் அப்படிங்கிற கீவேர்டு வச்சுக்கிட்டோம். இது வேலிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலிட். மல்டிபிள் டாப் லெவல் கிளாஸ் தான் மல்டிபிள் டாப் பப்ளிக்னு இருக்கக்கூடாது. ஓகேவா, அதாவது ப்ரீவியஸாக இங்கே தான் இது எல்லாமே என்ன இந்த ஃபைலில் இருந்தது எல்லாமே டாப் லெவல் கிளாஸ். ஸோ இங்கே தான் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம், எல்லாமே பப்ளிக்னு இருக்கக்கூடாது. பட் இங்கே வந்து என்ன கிடையாது, இது ஒரே ஒரு கிளாஸ் தான் டாப் லெவல் கிளாஸ். ஸோ பப்ளிக் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பப்ளிக் அப்படிங்கிற கீவேர்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டெஸ்ட் டாட் ஜாவா அப்படிங்கிற பேர் வைக்கக்கூடாது, அவுட்டர் அப்படிங்கிற பேரில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். சேவ் அஸ் அவுட்டர். ஓகேவா, சேவ் அஸ் அவுட்டர் அப்படின்னு கொடுத்துடணும். தென் ரன் பண்ணும்போது தெரியும் ஜாவாசி அவுட்டர் டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணுவீங்க. மெயின் மெத்தட் இங்கே இருக்குது. இப்போ இந்த மெயின் மெத்தடை கொண்டு வந்து இன்னர் கிளாஸில் நான் கொண்டு வந்து வைக்கிறேன். இன்னர் கிளாஸ்னா இங்கே இருக்குது. ஓகேவா, இன்னர் கிளாஸில் வச்சுட்டேன்னா கரெக்டாக ஏதோ தப்பு இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்டாக இது பண்ணியிருக்கேன்னா இதோட நான் தூக்கிட்டேன். தென் வந்து இந்த கிளாஸ் இந்த மெத்தட் இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ மெத்தடுக்கு வெளியே இன்னர் கிளாஸ்க்கு உள்ள. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். சேவ் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை மறுபடியும் நான் கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணும்போது இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஜாவா சி அவுட்டர் டாட் ஜாவா. ஓகே, என்ன ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு. தென் இப்போ நான் ரன் பண்ணும்போது எதை ரன் பண்ணலாம், அந்த அவுட்டர் கிளாஸுக்கு பண்ணக்கூடாது. அவுட்டர் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ள இன்னர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, அங்கே தான் என்ன இருக்குது, மெயின் மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ, விச் மீன்ஸ் முன்னாடி வீடியோனா மெம்பர் இன்னர் கிளாஸ் நடத்தினப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கும் டைப்ஸ் ஆஃப் இன்னர் கிளாஸ். ஓகே, நான் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் நேம் வச்சு ரன் பண்ண சொல்லியிருப்பேன். மெயின் மெத்தட் வந்து அவுட்டர் கிளாஸில் இருந்தால் வேர் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஓகேவா, வேர் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜை வச்சுட்டு தென் ரன் பண்ணுங்க. அதே மாதிரி வேர் டாட் பைக் அப்படிங்கிற கிளாஸ். அதே மாதிரி மெயின் மெத்தட் வந்து இன்னர் கிளாஸ் இருக்குன்னா பைக் ஸ்டார் இன்ஜின், அதுக்கு முன்னாடி வேர் டாட் அப்படின்னு வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே ஏன் வேர் வைக்க சொன்னேன், இங்கே ஏன் எதுவுமே பேக்கேஜ் நேம் வைக்க சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடில் ஓகேவா, எந்த கோடு, இந்த கோடில் பாருங்கள், இதுதான் நான் அன்னைக்கு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டினது. பேக்கேஜ் அப்படின்னு நான் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு அப்படி தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நம்ம கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கோடு பார்த்தீங்கன்னா நான் பேக்கேஜ்னு எதுவும் தனியாக டிக்ளேர் பண்ணலை. ஓகேவா, நார்மல் கிளாஸ் ஃபைலில் தான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு வரேன். ரெண்டுக்கு இதான் வித்தியாசம். ஒரு பேக்கேஜ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி நீங்கள் நோட் பேட் வழியாக ரன் பண்ண போகிறீங்கன்னா அந்த வீடியோவில் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை பேக்கேஜை நான் எதுவும் டிக்ளேர் பண்ணலன்னா இதில் உள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ரெண்டும் ஒன்றும் இல்லை, பேக்கேஜ் நேமை முன்னாடி கால் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, வேறு என்ன சொல்லாமல் விட்டுட்டேன்னா, அதை ரன் பண்ணும்போது எப்போயுமே மெயின் மெத்தட் எங்கே இருக்கோ அதை தான் வச்சு ரன் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு வந்தது எல்லாமே என்னது, நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்காக, அது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ மெயின் மெத்தட் இருக்கிறதே நீங்கள் லீடிங் கிளாஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ இனிமேல் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன கிளாரிட்டி கிடைக்கும்னா, ஃபைல் நேம் எப்போ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், எப்போ ஃபைல் நேம் மஸ்ட் மேட்ச் வித் கிளாஸ் நேம். தென் ரன் பண்ணும்போது மெயின் மெத்தடு எந்த கிளாஸுக்குள்ளே இருக்கோ அதை மட்டும் ரன் பண்ணால் ஃபைன் அப்படிங்கிற ஐடியா இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, தென் அடுத்து எனக்கு இன்னொரு டவுட். என்ன டவுட்னா, எந்த வீடியோ இப்போ நம்ம இங்கே தான் பார்த்து வரோமா, 45. ஓகே, 45 ஓகேவா. ஸோ இங்கே வந்து இந்த கோடை மட்டும் பாருங்கள், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C, நோட் பேட். ஓகே, இதை பாருங்கள், மொத்தம் 3 கிளாஸ் உள்ள வந்துருச்சு. கிளாஸ் அவுட்டர், அதுக்குள்ளே ஒரு இன்னர் கிளாஸ், அந்த இன்னர் கிளாஸ்க்குள்ளே இன்னர் மோஸ்ட்.
இப்போ இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை ஃபைல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஃபைல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அவுட்டர் டாட் கிளாஸ் அப்படின்னு ஒரு ஃபைல், அடுத்து அவுட்டர் டாட் கிளாஸ், அடுத்து என்ன கிடைக்கும், அடுத்து இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டர் இந்த இடத்துல டாலர் போட்டு இன்னர் அப்படின்னு ஒரு கிளாஸ். ஓகேவா, அதுக்கடுத்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், நேரம் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. டாலர் வச்சு இன்னர் மோஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ் டாட் கிளாஸ் அப்படின்னு 3 ஃபைல் கிடச்சிருக்கும். இங்கேயும் மூணுமே என்னது டிஃபால்ட் கிளாஸ், சாரி டாப் லெவல் கிளாஸ் வந்து டிஃபால்ட் தான், ஃபைல் நேம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். தென் ரன் பண்ணும்போது மெயின் மெத்தட் எங்கே இருக்கோ அந்த கிளாஸ் ஃபைலை ரன் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அண்ட் மாடிஃபையர் அது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். தென் இன்ஹெரிட்டன்ஸ் போயிடலாம். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சளவு ஒர்க் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பற்றி சொல்லாமல் போயிட்டேன்னா, எப்பயுமே உங்கள் லோக்கல் மெம்பர் இன்னர் கிளாஸ் வந்து அவுட்டர் கிளாஸுடைய ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன பண்ணணும், அவுட்டர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். தென் அந்த அவுட்டர் கிளாஸுடைய ஆப்ஜெக்டை வச்சு அவுட்டர் டாட் நியூ இன்னர் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவீங்க. தென் அந்த இன்னர் கிளாஸுடைய ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நியூ இன்னர் மோஸ்ட் அல்லது சிங்கிள் சிண்டெக்ஸில் எப்படி எழுதுவீங்க தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். ஓகேவா, டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக அப்படின்னு வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு இதையும் செக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் லைனில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னது எப்போவுமே அவுட்டர் மோஸ்ட் சொல்லணும். அப்போ நியூ அவுட்டர் அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டை நான் கால் பண்ணிட்டேன். தென் இப்போ ஆப்ஜெக்ட் அவுட்டர் கிரியேட் ஆயிடுச்சு. தென் நியூ இன்னர் டாட் நியூ இன்னர் மோஸ்ட். இந்த இடத்துல நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் லைனில் வரணும்ல, ஸோ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து என்ன பேரில் சேவ் பண்ணுவோம், இன்னர் மோஸ்ட்னு கூட வச்சுக்கலாம். இன்னர் மோஸ்ட் கூடன்னு வச்சுக்க கூடாது, இன்னர் மோஸ்ட் தான் வைக்கணும், வேறு வழி கிடையாது. இன் மோஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் பேர். ஓகேவா, ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். இதுவும் வேலிடு தான், இதுவும் வேலிடு தான். ஓகேவா, ரெண்டுமே வேலிடு தான். இந்த மாதிரி யாராவது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணியிருந்தாலோ அல்லது யோசிச்சிருந்தாலோ குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.